sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை வழிநடத்துதலும் மரியாவிஷன் நேயர்களோடு அன்பர்களோடு நண்பர்களோடு பெற்றோர்களோடு இளைஞர்களோடு குழந்தைகளோடு அனைவரோடும் இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றோம். காரணம், இன்று மூவரு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற இருக்கின்றோம். ஆண்டவருடைய பொதுக்காலம் 9வது ஞாயிறு தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய விழாவை தாய் திரு அவையானது கொண்டாடுகின்றது. நாளில இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 3:16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமியிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் ஆழமான இறையியல் சிந்தனைகளை இன்று மனதுக்குள்ளே உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அதை பற்றியெல்லாம் அதிகமாக சிந்திப்பதில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எத்தனை கடவுள் இருக்கிறார்கள், எத்தனை கோடி கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் மனிதர்கள் சிந்திப்பதுண்டு. சில சமயங்களிலே கோடி கோடியாக கடவுள் கொட்டி இருக்கின்றார். சில சமயங்களிலே ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை பொறுத்த மட்டில் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் என்று சொல்லுகின்ற மதங்கள் இருக்கின்றன, சமயங்கள் இருக்கின்றன. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறாக உலகத்திலே பல்வேறு சிந்தனைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்று நாம் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், அவரை வணங்குகின்றோம், அவரிடத்துல நாம் ஜெபிக்கின்றோம், அவருடைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்றோம், கேட்கின்றோம், தியானிக்கின்றோம், அவருடைய வாழ்வினுடைய மதிப்பீடுகளை நாம் உணர்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை என்று நாம் ஒவ்வொரு சிந்தனைக்கு முன்னும் சொல்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும், கடவுள் அன்பாக இருக்கின்றார், தூயாவியின் வழி நடத்துதல் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லுகின்ற பொழுது இன்று மூவரு கடவுளை பற்றி நாம் தியானிக்கின்றோம். இதற்கு முன்னதாக தூயாவின் கொடைகள் கனிகளை பற்றி சிந்தித்தோம். அதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பை பற்றி நாம் சிந்தித்தோம். தூயாவினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு முன்னதாக, விண்ணேற்பை கொண்டாடுவதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுடைய கடுமையான துன்பமான சிலுவை பாதையை சிந்தித்தோம். அவருடைய கடுமையான துன்பப்படுகின்ற சிலுவை மரணத்தை பற்றி நாம் சிந்தித்தோம்.
அதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவுடைய இறை வார்த்தைகள், புதுமைகள், பல்வேறு காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். எனவே இன்று ஆழமாக தூய்மை மிகு மூவர் கடவுளுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இப்படி அர்த்தம் என்ன? எதற்கு கடவுள் 3 ஆளாக இருக்க வேண்டும்? ஏன் ஒரே கடவுளாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் நாம் சிந்திக்க முடியும். இவையெல்லாம் மனிதனுடைய சிந்தனையின் அடிப்படையில், விசுவாசத்தினுடைய அடிப்படையில, நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று நாம் சொன்னாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறை வார்த்தை, அவருடைய வாழ்வு, அவருடைய போதனைகள், அவர் வாழ்ந்த மதிப்பீடுகள், இவைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனவேதான் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே என்று சொல்லுகின்ற அந்த வசனங்களை நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே என்று சொல்லுகின்ற பொழுது நாம் தந்தையினுடைய பிள்ளைகளாக, மகன் இயேசுனுடைய சகோதரர்களாக, தூயாவினால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறார். எனவே இன்று இதை பல்வேறு மதங்களில் இருக்கின்றவர்கள் சிந்திக்கின்ற பொழுது, எடுத்துக்காட்டாக நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இந்து சமயத்தை பொறுத்தமட்டில் திருமூர்த்தி என்று சொல்வார்கள். திருமூர்த்தி என்று சொல்வார்கள். திருமூர்த்தி என்று சொல்லுகின்ற பொழுது சிவன், பிரம்மன், விஷ்ணு என்று சொல்வார்கள். ஆக்கலும் பராமரித்தலும் அழித்தலும் என்று சொல்லுகின்ற 3 பணிகளை செய்யக்கூடியவர்களை திருமூர்த்தி என்று சொல்லி நம்முடைய நாட்டிலே நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி கோடி கோடியான கடவுளில் இருப்பதாக சொல்ல 30 முக்கோடி கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் பற்றி நாம் எப்படி சிந்திப்பது என்றே தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததால், அவருடைய இறை வார்த்தையை வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததால், திருவிவிலியத்திலே நாம் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதால், திரு அவையிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக கடவுளுடைய மகன் என்று சொல்லுகிறோம். யூதர்கள் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. யூதர்கள் நம்பவில்லை. இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை ஒரு இறைவாக்கினராக மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே பல்வேறு நம்பிக்கைகள் மனித குலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. நம்மை பொறுத்தமட்டில், என்னை பொறுத்தமட்டில் நமக்கு கிடைத்திருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அந்த கொடைகள் மிக மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. மிக மிக சிறந்த ஒன்றாக. எனவே தூய்மை மிகு மூவர் கடவுளுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது தந்தை மகன் தூயாவியினுடைய மத்தியில இருந்த ஒற்றுமை, அவளுக்கு இருந்த அன்பு, அவளுக்கு இருந்த விசுவாசம், அவர்களுக்கு இருந்த ஒருமைப்பாடு, அவருடைய கடமை உணர்வு, அவருடைய தியாக உணர்வு, வழிநடத்துகின்ற பண்புகள், இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நாம் சிந்திக்கின்றோம். ஒருங்கிணைந்து சிந்திக்கின்றோம். கடவுள், மூன்று கடவுளை தந்தையாகிய கடவுள் உலகத்தை படைத்தார். அதை மீட்பதற்காக மகனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய ஆவியை, தூய ஆவியை இன்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக அனுப்பியிருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்கிறது. எனவே மரியாவிஷன் நேயர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்களுக்கும் எனக்கும் அருமையான ஒரு கொடை கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மூவொரு கடவுளாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு சிந்தனைகள், எண்ணங்கள் உலகத்திலே வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரமாக இருக்க முடியுமோ? அவர் ஒரு குருவாக இருக்க முடியுமோ? அவர் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சாதுவாக இருக்க முடியும்? சாது, காடுகளிலே சென்று தவம் செய்கின்ற ஒரு சாதுவாக, இவரும் பாலை நிலத்திலே சென்று தவம் செய்தார், அது போன்ற ஒரு சாதுவாக இருக்க முடியும் என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் நமக்கு நம்பிக்கைக்கு உறுதியாக இருக்கக்கூடியது, தெளிவாக இருக்கக்கூடியது, மூவரு கடவுள். நம்மை படைத்தவர், நம்மை அன்பு செய்தவர், நம்மை காக்கின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர். கடவுள் ஒன்று ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரு மூவரு கடவுளாகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் கத்தோலிக்க விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிறையவர்கள் வந்தாலும் நிறையவர்கள் போகவும் செய்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியுதான். பெரிய சோதனையாக இருக்கிறார். உலகத்திலே பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் ஏவாள் செய்த பாவம். ஏவாள் செய்த பாவம் ஏன் வந்தது? சாத்தான் செய்தது. சூதாக இருக்கிறது, வஞ்சகமாக இருக்கிறது, நயவஞ்சகமாக, நீங்கள் சாக மாட்டீர்கள் என்பதுதான் அந்த பாம்பு ஏவாளிடத்தில் சொன்னார். கடவுள் சொன்னார், நீ சாப்பிட்டால் நீ சாவாய் என்று சொன்னார். ஆனால் பாம்பு சொன்னது, நீ சாக மாட்டாய் என்று சொன்னார். பொய். அதான் ஒரு பெரிய பொய்யாக இருக்கிறது. அதான் ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இன்று உலகத்திலே பொய் சொல்லுகின்றவர்கள் மூட்டை மூட்டையாக, டன் கணக்காக பொய் சொல்லுகின்றவர்கள் தான் மந்திரிகளாக இருக்க முடியும்.
பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள். பதவிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. அதிகாரம் அவர்களிடத்திலே குவிக்கப்படுகிறது. காரணம், அவர்கள் நிறைய பொய் சொல்ல தெரியும். நிறைய பொய் சொல்ல தெரியும். பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற விதத்திலே சொல்லிக் கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆதியில் தோன்றிய பாம்பை போன்று கவர்ச்சிகரமாக மயக்குகின்ற விதத்திலே, ஏமாற்றுகின்ற விதத்திலே, அந்த மனித குலத்தை ஏமாற்றுகின்ற விதத்திலே பொய் சொல்ல தெரிந்தவர்கள் தான் அதிகாரத்தை பிடிக்கின்றார்கள். ஆனால் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் அந்த முகமூடிகள் எல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. அதை நிலைத்து நிற்காமல் அதை மாற்றி அமைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இன்று தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது மூவரு கடவுள் நம் முன் மாதிரி என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையிலே நாம் தியானிக்கின்றோம். மூவரு கடவுள் நம் முன் மாதிரி. அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி. இதிலே ஒன்றுபட்டு இருப்பதிலே, ஒன்றுபட்டு செயல்படுவதிலே, ஒன்றுபட்டு உலகத்தை பாதுகாப்பதிலே, ஒன்றுபட்டு உலகத்தை மீட்பதிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். முன்மாதிரியாக இருக்கு. அவர்களை தவிர முன்மாதிரி வேறு எங்கும் நாம் காண முடியாது. எனவே ஒற்றுமைக்காக ஒன்றுபட்டு இருப்பது. தூய யோவான் எழுதிய நூலிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பது போல நீங்கள் என்னுள்ளும் இணைந்திருக்க வேண்டும். செடியும் கொடியும் ஒன்றாக இருப்பது போல இணைந்திருக்க வேண்டும். நான் அனுப்புகிற துணையாளரும் உங்களை ஒன்றாக இணைப்பார், ஒற்றுமைப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார், வழி நடத்துவார், தைரியம் ஊட்டுவார், நம்பிக்கையை கொடுப்பார் என்று சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பியவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரே தேவனே என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். ஒன்று சேர்ந்து அப்பத்தை பகிர்ந்து வாழ்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள். ஒன்று சேர்ந்து பணிவிடை செய்தார்கள். அந்த பணிவிடை செய்வதில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். எனவே தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆகா, ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகிறோம், கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிறோம் என்பது அல்ல. அவர்கள் 3 பேரும் ஆளிலே 3 ஆட்களாக இருந்து இந்த உலகத்திற்கு பணிவிடை செய்வது போன்று நாமும் பணிவிடை செய்ய வேண்டும். ஒற்றுமையில, அன்பில, மகிழ்ச்சியில, சமாதானத்தில. யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? ஏழைகள் எளியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார். சின்னம் சிறுவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சின்னம் சிறியவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், வறியவர்கள், நோயாளிகள் என்று நாம் பலதரப்பட்ட விதத்திலே பார்க்க முடியும். அன்புக்குரிய மரியாவிஷன் நண்பர்களே, நேயர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மூவரு கடவுளுடைய விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூவரு கடவுளை நாம் நம்புவோம். மூவரு கடவுள் நம்மை வழிநடத்துவார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை அன்பு செய்வார், நம்மை மீட்பார், நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பார். ஆமென். எங்கள் நல்ல தந்தை இறைவா, மூவரு கடவுளுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது தந்தை மகன் தூயாவின் நடுவில் இருந்த ஒற்றுமை, அன்பு, பாசம், அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, ஈடுபட்டு தியாகம் செய்கின்ற மனப்பான்மை, இவைகளையெல்லாம் நாங்கள் எமதாக்கி கொள்ளவும், சமூகத்தில் இருக்கின்ற ஏழைகள் எளியவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டிய ஆற்றலையும் அவர்களையும் தந்திரள வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.